ஹாய்டா! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சப்போஸ் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டாக இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டேக் குக் வீடியோ தான். எப்போதும் போல் இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட். ஸோ ஓகேவா, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு வீடை தான் காட்டுறோம். அது மாடியுள்ள ஒரு ஓட்டு வீடு மாதிரி. ஸோ காரைக்குடியிலலாம் இருக்கும் இல்லையா, மாடிலாம் வச்சு ஓடும் போட்டிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ரூம்லேருந்து டேவாங்கலாம் வேக வேகமாக வேஷ்டி எடுத்து மடித்து கட்டிக்கிட்டு வெளியில் வரான். ஸோ அவனை பார்த்துட்டு அவங்க அம்மா தான், டேவாங் டேவாங் நில்லு, டேவாங் நில்லு, சொல்லுமா, சாப்பிட்டு போ. சாப்பிட்ணும், அவ்வளோதானே, இரு வரேன், அதுக்கு தான் வந்துட்டுருக்கேன். சரி, என்ன சாப்பாடு? என்னம்மா சாப்பாடெலாம் தடபடலாம் இருக்குது, என்ன விசேஷம்? ராணியத்தை கொடுத்து விட்டாங்கடா. யாரு? ராணியத்தையா? அவங்க வீட்டிலலாம் ஏமா சாப்பாடு வாங்குற? டேய், என்னடா பேசிகிட்ருக்க? எனக்கும் அவனுக்கு தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அந்த ஜங்குக் பயலுக்கும் எனக்கு ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குமா அவங்க அம்மாட்டெல்லாம் சாப்பாடு வாங்குற? இங்கே பாருட்டேன், நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிறதுக்காக பெரியவங்க நாங்களாம் சண்டை போட்டுட்ருக்க முடியாது, புரியுதா? நாங்களும் சின்ன பசங்க மாதிரியே சண்டை போட்டுட்ருக்கோம். அப்புறம் வேறு எதுக்குடா நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க? இது சின்ன வயசு பாகமா, இது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருக்குது. அதுதான்டா நானும் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஸோ சின்ன வயசு சண்டை. எனக்கு ஒன்றும் வேணாம். இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் இங்கே இருக்குது. இங்கே கறி குழம்புலேருந்து மீன் குழம்பு வரைக்கும் இருக்குது. அங்கே சாம்பார், ரசம், பாயசம்னு எல்லாமே இருக்குது. வேணும்னா சாப்பிட, இல்லைன்னா கிளம்பு. எனக்கு வேண்டாம், அவ்வளோதான், போ. எதுக்கு இந்த தடபுடலான விசேஷம்? அதுவா, ஜங்குக்கு கல்யாணத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் இன்றைக்கி யாரோ அவனை பார்க்க வராங்களாம், அதனால் செஞ்சாங்களாம், இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நிஜமாவாம்மா? உண்மையாவா? என்ன, அவனுக்கு கல்யாணம் ஆனோடனே சந்தோஷப்படுற? ஊரை விட்டு போயிடுவான்ல, இனிமேல் நான் தான் தனிக்காட்டு ராஜா மாதிரி இருப்பேன். ஐயோ கடவுளே. சரி, நான் கிளம்புறேன். எங்கேயும் வந்துட்டானா? வந்துட்டான், வெளில மாட்டுக்கொட்டாவில் நிற்கிறான், போய் பாரு. பார்க்குறேன். டேய், சாப்பிட்டு போடா. உங்கள் நாத்தனார் வீட்டு சாப்பாடை நீங்களே வச்சுக்கோங்க. தெரியும், இவன் சாப்பிட மாட்டான். எப்படியும் அந்த பக்கம் போன பிறகு இந்த பக்கம் சாப்பிட்ருவான், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே அவன் வேஷ்டியை லைட்டாக ஆவத்து கட்டிட்டு அப்படியே வெளியில் வரான். இங்கே யுங்கி தான் நல்லா வேஷ்டி இழுத்து நல்லா மேலே கட்டிக்கிட்டு அவனோட ட்ரௌசர் தெரிகிற மாதிரி கட்டிட்டு அங்கே நின்று மாட்டுக்கு வைக்கல் போட்டுட்ருக்கான். இப்போது அவங்க அப்படியே யுங்கி பக்கத்தில் போயிட்டு, வச்சா என்ன அது? என்னடா பட்டாப்பட்டி போட்டிருக்க? ஏன், பட்டாப்பட்டி தானே போட்டிருக்கேன், அதுக்கு என்ன? இல்லை, காட்டிட்டு நிற்கிறியே, என்ன புதுசா? ஒன்றை மாதிரிலாம் இல்லை, பழசு தான். சரி, அவுத்துவிடு, மாடு பாஞ்சிட போகுது. அவனோட ஆளை பாரு. சரி வா, நம்ம போதும் போல போவோம். எங்கடா? இன்னைக்கு மீட்டிங்டா. மீட்டிங்கா? ஆமாம், இன்றைக்கி பசங்களாம் சேர்ந்து மீட்டிங் போடுறோமே, மறந்துட்டியா என்ன? சரி வா. எங்கே? எப்போதும் போல் கோவில் வாசலில் தானே? தெரியல, பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போடலான்னு சொன்னேன், அப்போ தாண்டா போடலாம் அப்படின்னு. அவனுங்க காலைல வேணான்ட்டானுங்க. என்னடா சொல்கிற? அப்புறம் எதுக்குடா மீட்டிங் மயிறு? தெரில, வாடா போய் பார்ப்போம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கோயில் வாசலில் தான் நிறைய பசங்க கூடியிருக்காங்க. ஸோ போட்டையாங்க இங்கேயும் வந்துடுறாங்க. டேயாங்க அப்படியே நேராக அந்த கூட்டத்துக்கு நடுவில், என்னப்பா எல்லாம் வந்துட்டிங்களா? அப்பா, என்னடா நெளிஞ்சிட்ருக்க? என்னடா பண்ணுறது, வீட்டில் ஒரே வேலையாக சொல்லி சாவடிக்கிறானுங்க. சரி சொல்லு, எது கூப்பிட்டீங்க? இல்லைடா, இன்னும் சில பேர் வரல. யாரா? அதை நாங்களாம் வந்துட்டோமே. ஜங்குக்கு வரலடானு. ஐயோ, ஏண்டா அவனெல்லாம் ஒரு ஆளாவாடா கணக்கு எடுத்துக்கிறீங்க? இங்கே பாருடேன், பசங்க எல்லோரும் வரணும்ல. வாய மூடு. ஆமாம், இல்லை நான் மட்டும் அவன் கிழிச்சிட போகிறான். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் உரிமை கொடுப்பேன். என்ன, கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகி வெளியூர் போய்டுவோம், சந்தோஷம். என்னடா? ஒன்றும் இல்லை. இதோ உங்கள் அருமை சகோதரர், அதாவது நண்பர் எல்லாம் கலந்த ஒரு உருவம் வந்துட்டுருக்கு. அது பக்கத்தில் ஒரு வாத்தும் வருது. உங்களுக்கு போதும்ல, இப்போ ஆரம்பிக்கலாம்ல?
அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுறான். ஸோ அங்கே வந்து ஜிம்முனும் ஜங்குக் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக் எப்படி இருக்கான்னா ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஒரு காவி கலர் வேட்டி அந்த மாதிரி ஒன்று கட்டிட்டு வந்துட்டுருக்கான். ஜிம்மன் வந்து ஒரு வெள்ளை வேட்டி கட்டிட்டு அவனும் ஷர்ட் போட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே கிராமம் தானே, எல்லாருமே வேஷ்டி சட்டையோடு தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு தெரியும் பசங்க நிறைய பேர் என்ன மாதிரி வேஷ்டி கட்டுவானுங்கன்னு சொல்லிட்டு கரை வச்சு வேஷ்டி இல்லாமல் நார்மலாக அந்த வேஷ்டி மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே எல்லாருமே வேஷ்டியோடு சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ டேங் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு இடுப்பில் வேட்டியே நிற்காதான் அந்த வேட்டி கேட்குது. ஏன் நீ வந்து அவுத்து பார்த்தியா? ஏன் உனக்கு அது வேறு ஆசையாக இருக்கா? அவுத்து விடவா? ஏய் என்ன 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 டேங் சுமார் டே அங்கே சொல்லுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஜங்குக்கும் சண்டைக்கு போயிட்டுருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் ஓரமாக நிற்க வச்சுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தன் தான் ராஜா. ஸோ அவன் தான் அந்த அப்படியே அந்த கேங்குக்கு ஹெட்டு மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவன் தான் இப்போ பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம எதுக்கு இங்கே வந்தோன்னா எதுக்குடா சொல்ல விடுறா. சரி சரி சொல்லு. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பக்கத்து ஊரில் மேட்ச் வருது, ஞாபகம் இருக்கா? ஆமாம் வருது, அதுக்கு என்ன? ஆமாம் ராஜா, மேட்ச் வருது, நம்ம ப்ராக்டிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். சரியாக சொன்னேன் ஜங்குக்கா, அதுக்கு தான் வர சொன்னேன். ஓ ப்ராக்டிஸ்க்கா? சரி ஆரம்பிச்சிடலாம். அது டேங் என்னடா இந்த வாட்டி கிரவுண்டு என்ன எப்போதும் போல் எங்கள் வீட்டில் தானே? அதான் பிரச்சனை. என்னாச்சு? அது உங்கள் சித்தப்பா கிரவுண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன கிரவுண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது? அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லைடா, அதனால நாங்கள் ஜங்குக் வீட்டு பக்கத்தில் ரெடி பண்ணிட்டோம், அவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டான். ஏய் என்ன நான் கொடுக்கலன்னு சொன்னேன்னா? என்கிட்ட கேட்டியா? என் வீட்டு நடத்த எவனோ ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு நீ போவியா? அதெல்லாம் முடியாது, எப்போதும் போல் என் வீட்டில் தான். இங்கே பாரு ராஜா, இவ்வளோ நாள் நான் ஒத்துக்கிட்டேன்ல அவன் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, இப்போ என் வீட்டில் தான் பண்ணணும், பண்ணால் தான் நான் வருவேன். வர தேவையில்லை, வர வேணாம்னு சொல்லு, நம்ம பார்த்துப்போம். இங்கே பாருட்டேன், அவன் இப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்க முடியாது, அவங்க சித்தப்பா தான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார், அதனால் இனிமேல் அவன் வீட்டில் தான் ப்ராக்டிஸ். அப்போ நான் வர முடியாது, நீ வந்து தான் ஆகணும். இல்லை நான் வர முடியாது. ஹே விடு ராஜா, அவனுக்கு பயம். என்ன பயம்? என்னடா பயம்? என்னை விட நல்லா விளையாட மாட்டேங்கிற பயம், உன்னை விட நான் நல்லா விளையாடுவேங்கிற பயம். பாத்தியா நீ பாத்தியா? பார்த்தா நல்லான்னு சொல்லிட்டுருங்க, அதனால தானே என் வீட்டு பக்கம் வர மாட்டேங்கிற. டேய் அறிவு இருக்கா? என் வீட்டில் விளையாண்டாலும் உன் வீட்டில் விளையாண்டாலும் ஒன்று தான்டா. அதை தான் நானும் சொல்கிறேன், என் வீட்டில் விளையாடலாம். பாரு ஜங்குக், தேவையில்லாமன்ட்ட பேசாத. நான் தேவையோடு தான் பேசிகிட்ருக்கேன், என் வீட்டில் தான் ப்ராக்டிஸ், வரலன்னா நீ பயந்துட்ட, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம். யாரை விட நல்லா விளையாடுறேன்னு பார்த்துக்கலாம். என்ன ராஜா, விளையாடணும் அவ்வளோதானே, நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு ஓகே. அப்பா எப்படி சரி பண்ணிட்டானு, சூப்பரில். நீ வாய முட்றா. போதும் இங்கே கேளுங்க. சொல்லு. எப்போதும் போல் காலைல 6 மணிக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்துடுங்க. ஈவினிங் 6 மணிக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். காலைல 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம், சரியா? சரி. ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஓகே சரிப்பா. இது சொல்ல தான் கூப்பிட்டேன், சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கலைஞ்சு போகிறாங்க. பட் இங்கே டேங்கும் ஜங்குக்கும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. சைடில் யுங்கியும் ஜிம்மனும் தான் இவங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறானுங்க. அப்போது டேங் வந்து சைடில் ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மன் ஒரு மாதிரி குறுன்னு அவன் பக்கத்தில் எதையோ பார்த்துட்ருக்கான். அப்போது ஜிம்மன் வந்து என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு டேங் பார்த்தா அவன் யுங்கியை பார்த்துட்ருக்கான். யுங்கி ஜிம்மனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போது டேங் அப்படியே அவன் 2 கையுமே கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்களா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருங்கிற மாதிரி. டேங் அப்படியே அவன் ஃபேஸை மட்டும் திருப்பி யுங்கியை பார்க்குறான். யுங்கி டேங் பார்க்குறது தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் ஜிம்மனை. இப்போ டேங் அந்த ஃபேஸோட யுங்கியை பார்த்துட்டு, ஹலோ சார். என்னாச்சு? என்ன நடக்குது இங்கே? மீட்டிங் இல்லாமல் என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கே. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? சரிப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் பேசிகிட்ருக்கான். ஸோ அங்கே ஜங்குக் தான், ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன வச்சா? நான் ஒன்றும் பண்ணலையே. காலத்தை திருவி காக்காய்க்கு போட்டுருவேன்.
மச்சான் அது அங்கே பாரு அங்கே பாரு அந்த டே அங்கிட்டே அங்கே பக்கத்தில் வரான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஸோ டேவும் அவன் முன்னாடி வரான். இப்போது ஜங்குக்கும் டேவும் 2 பேரும் முன்னாடி நின்று ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்ருக்கானுங்க. அங்கே நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வேஷ்டியை ஒரு அவுத்து கட்டிட்டு கையை செம்ம டைட்டாக கட்டிக்கிட்டு 2 பேரும் இப்படி பார்த்துட்டு நிற்கிறானுங்க. வாடா பார்த்தலாம் சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேடா, நான் இதோட இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது குட்டியாக இருக்குன்னு. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, நிறையா பேர் கேட்டிங்க இல்லையா, டேக் குக் எஃப்எஃப் போடுங்க அக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை போட்டிருக்கேன். இது ஒரு ஷார்ட் இன்ட்ரோ ஆஃப் ரெக்க கட்டி பறக்குது மனசு. ஸோ இது ஒரு சீரீஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால என்ன ஆக போகுதுன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நம்மனால பர்த்டே ரிக்வெஸ்ட் அடிக்கடி பண்ண முடியாது. இது வரைக்கும் பர்த்டே ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி பண்ண முடியாது. இன்றைக்கி டேட் 21. இந்த டேட் வரைக்கும் 20 வரைக்கும் யார் யாரெல்லாம் எனக்கு பர்த்டே ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது இனிமேல் கமெண்ட்ஸில் பர்த்டே ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா நான் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சாரி. இது வரைக்கும் கொடுத்துருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் நான் பண்ணிடுறேன். இனிமேல் சொல்கிறவங்களுக்கு பர்த்டே ரிக்வெஸ்ட்டுக்கு வீடியோஸ் வர்றது கஷ்டம் இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும். ஓகேவா? என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சீரீஸ் பண்ணுறதே கஷ்டம். அதில் நான் சீரீஸ் பண்ணிட்டு பர்த்டே ரிக்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால என்ன புரிஞ்சுக்கோங்க. அண்ட் பர்த்டே ரிக்வெஸ்ட் வர அன்றைக்கி சீரீஸ் வராது, சீரீஸ் வர அன்றைக்கி பர்த்டே ரிக்வெஸ்ட் வராது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. வேணுங்கிறவங்களும் சொல்லுங்கள். எது அதிகமாக இருக்கோ அதுபடியே நம்ம போவோம். நீங்கள் வேணாம் பர்த்டே ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம போவோம், சீரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம போவோம். எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிவிடுங்க. எது அதிகமாக இருக்கோ நான் அதுக்கேற்றபடி பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணவே மறந்துட்டேன். ஹாப்பி 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 பர்த்டேடா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடக்கணும். ஆக்சுவலி நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு ஒன் ஷாட்காக வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் தான் நான் அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணி சீரியஸாக மாற்றிட்டேன். உங்களுக்கு அது எதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டது வேறு, நான் பண்ணி வச்சுருக்கிறது வேறு. ஸோ அதனால் ரொம்ப சாரி. ஓகே, டாட்டா பை பை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.